புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போங்க. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. இந்த புலம்பலின் புஸ்தகம் தேவ ஜனங்க அடைந்த அந்த வேதனைகளை பார்த்து, அவங்க பாவத்து நிமித்தம் அவங்களுக்கு வந்த நியாய தீர்ப்பை பார்த்து கண்ணீரோடு எரேமியா தீர்க்கதரிசி அழுத அழுகை, அவங்க ஜெபித்த ஜெபத்தை தான் இந்த இடத்துல இந்த புலம்பலின் புஸ்தகமாக நம்ம பார்க்கிறோம். தேவ ஜனங்க அவமானப்படுத்தப்படுகிறாங்க, கைதிகளாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. நல்ல ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவர்கள், நல்ல சாப்பிட்டவங்க, நல்ல உடுத்தினவர்கள் இன்னைக்கு ரோட்டில் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு இல்லை, குழந்தைங்க அழுகிறாங்க, வீடுகளெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜா கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ராஜா குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க, அரண்மனை இடிக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன், அவ்வளோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் தேவ ஜனங்க இருக்கிறாங்க. அதன் நடுவில் இந்த புலம்பலை பாடிட்டு வரும்போது அதன் நடுவில் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை நம்பினவராக இருந்ததுனால அதன் நடுவில் அவர் நம்பிக்கை கொள்ளுகிறார். அழுது கொண்டே இருக்கிறவர், கண்ணீரோடே இருக்கிறவர் இந்த பகுதியில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் தைரியமாக இருப்பேன் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப வித்தியாசம். ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் எப்படி ஹோப் கொள்ள முடியும், எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? அதுதான் இன்னைக்கு காலையில் நம்முடைய தியானம். நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு தேவ பிள்ளை எப்படி நம்பிக்கையாக இருக்க முடியும்? இந்த பகுதி நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு சில பாடங்களை நீ காலையில் தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த புலம்பலில் 3ஆம் அதிகாரம் நீங்கள் கவனிப்பீங்கன்னா அதில் எத்தனை வசனம் இருக்குன்னா 66 வசனங்கள் இருக்கும். 66 வசனங்கள் இருக்கும். எபிரேய ஆல்ஃபபெட்ஸ் எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள். அப்போது இந்த 22 × 3 66. இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்துடைய அழகு என்னன்னா, 3 வசனங்கள் ஒவ்வொரு எழுத்துல ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நம்ம அ ஈன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது முதல் 3 எழுத்துக்கள் எபிரேய பாஷையுடைய ஆங்கிற எழுத்துல ஆரம்பிச்சிருக்குமா. அடுத்த 3 வசனங்கள், அதாவது 4, 5, 6 அடுத்த எபிரேய எழுத்துல எழுதி, அப்படி அழகாக ஒரு கவிதை நடையோடு எழுதப்பட்டது தான் இந்த புலம்பலின் புஸ்தகம். புலம்பல் புஸ்தகம் எல்லா அதிகாரங்களும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 22 வசனம் 44 வசனம் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு கவிதை நடையோடு இதை எழுதியிருக்கிறாங்க. சரி, நமக்கு அது முக்கியம் இல்லை. ஆனால் அதை கர்த்தரை புலம்பலை கூட கர்த்தரை துதிச்சு பாடுகிறான். புலம்பும் போது கூட பாடத்தை கற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும். அன்றைக்கு இருந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமை நேற்று பார்த்தோம். சபையில் பாடல் பரவசத்துக்காக பாடக்கூடாது, யாரையும் சந்தோஷப்படுத்துக்காக பிரியப்படுத்துறதுக்காக பாடக்கூடாது. அதில் நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ளணும். இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அது புலம்பல். அது அந்த புலம்பலும் பாடலாக பாடுகிறாங்க. அந்த பாடல் பாடும்போது பாவம் அப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புகிறாங்க. சரி, இப்போ நம்ம வாசித்த பகுதியில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எப்படி எரேமியா தீர்க்கதரிசி நம்பிக்கை கொள்ளுகிறார் என்பதற்கு அந்த கேள்விக்கு பதிலை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக இந்த அதிகாரத்துலங்க ஆண்டவர் யார் என்பதை காட்டுகிறாரு. நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு காட்டுகிறாரு. எப்படி அந்த சூழ்நிலையை நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியும், அதான் இந்த இடத்து பகுதியில் கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம் பாருங்க. 21ஆம் வசனத்தில் இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன்? 22, 23ஆம் வசனத்தில் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. முதல் காரியம், எப்படி இதை நினைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறாருன்னா, எதை நினைக்கிறாரு? இவ்வளோ வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இரக்கமுள்ளவர்,
ஆண்டவர் கிருபை உள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் காலையிலும் அந்த இரக்கம், அந்த கிருபை அது புதிதாக இருக்கும். அதை நினைச்சு பார்க்கிறேன், நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன். சூழ்நிலையை பார்க்கிற ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஹோப்லெஸ்ஸா இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நினைச்சு பார்க்கிறேன், அவர் யாரு? அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அதுக்கு ஒரு முடிவே இல்லை, அந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அந்த கிருபைக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு கடந்த காலத்தில் நம்ம இழந்துட்டோம். நேற்றைய நாளில் ஆண்டுடைய கிருபை சரியா நாம் பயன்படுத்தி கொள்ளலை. கிருபை அற்பமா நினைச்சிட்டோம். கிருபை கேட்டபடி ஆண்டருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல. அதனால விட்டுட்டாரா, முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டோம். இல்லை, காலை எழும்பி கர்த்தர் கையில் வரும்போது ஒரு புதிய கிருபையை நம்ம அக்கௌண்ட்ல புதுசாக காசு போடுறது போல நம்ம அக்கௌண்ட்ல கிருபைங்கிற காசை ஆண்டு போடுகிறாரு. ஆண்டு கிருபை உள்ள இவர் எப்படினால ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா அவர் கிருபையை நினைச்சு பார்க்கிறாரு, இரக்கத்தை நினைச்சு பார்க்கிறாரு. அது முடியாது, அது என்றைக்கும் நிற்கும். அது புதுசா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டு கொடுக்கிறவர்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில எரேமியா தீர்க்கதரிசி என்ன நன்மையை பார்க்கிறாருன்னா, எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க. என்னை ஆண்டு இன்னைக்கு ஜீவனோடு வச்சிருக்கிறாரு, அதை நினைச்சு நம்பிக்கை கொள்ளுகிறார். எனக்கு இன்னைக்கு ஜீவனம், இன்னைக்கு நான் நிர்மூலம் ஆகலை, இன்னைக்கு நான் நரகத்துக்கு நான் போல, இன்னைக்கு நான் ஜீவனோடு நிற்கிறேன், அவர் அப்பான்னு கூப்பிடுக்கிறேன், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதை நினைச்சு ஏசப்பாக்கு அவர் நன்றி சொல்லுகிறத வாசிக்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம்னா 3ஆம் வசனமும் 4வது வசனமும் வாசிக்கலாம் பாருங்க. நிறைய பேர் மரிச்சு போயிருக்காங்க, நிறைய பேர் அழிந்து போயிருக்காங்க, நிறைய பேர் நிர்மூலமா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருப்போம்னா ஆண்டு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், அவருடைய கிருபை. அது அந்த இடத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பேயோரை பின்பற்றின மனிதரையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நமக்கு முன்னால நிறைய பேர் நிர்மூலமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆண்டு ஜீவனோடு வச்சு மனம் திரும்ப கிருபை நினைச்சு பார்த்து ஒப்பு கொடுக்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை நினைச்சு அவர் அந்த இடத்துல நம்பிக்கை கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் ஒரு விஷயம், அந்த புலம்பல் புஸ்தகத்துக்கே மறுபடியும் வாங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 2வது அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவர் எப்படி நம்பிக்கை கொள்ளுகிறாருன்னா 23வது வசனத்தின் கடைசி பகுதி வாசிப்போம். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது, இதை நினைத்து நான் நம்பிக்கை கொள்வேன். என்ன நினைக்கிறாரு? அவருடைய உண்மை குணத்தை, ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். அவர் என்ன வாக்கு கொடுத்தார் எரேமியாவுக்கு? எல்லா அழிவது போல இருந்தாலும் இது நிரந்தரமா அப்படி இருக்க போகிறது இல்லை, நித்தியமா அப்படி இருக்க போகிறது இல்லை. ஆண்டர் இறங்குவாரு, ஆண்டர் மாற்றுவாரு. சிறையிருப்பில் இருக்கிறவங்க மறுபடியும் இதே இடத்துக்கு வருவாங்க. நம்ம கொஞ்ச நாள் முன்னால பார்த்தோம் பாருங்க, பாபிலோன் இராணுவம் சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது, எல்லாம் அழிக்கப்பட போகிறது ஆண்டர் சொல்லி சொல்லுகிறார். ஆனாலும் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, அந்த நிலத்தை நீ வாங்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் நாட்கள் வரும், இந்த இடத்துக்கு மறுபடியும் நீங்க வருவீங்க. அந்த நம்பிக்கை கொடுக்குற சூழ்நிலை பார்த்தா நம்பிக்கையே இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மறுபடியும் இதே இடத்துக்கு நீங்க வருவீங்க, இதே இடத்துல குடியிருப்பீங்க. அப்போ இந்த உபத்திரவத்து நடுவில் போகும்போது அந்த வசனம் ஞாபகம் வருகிறது. ஆண்டு வாக்கு கொடுத்தாரு, அதை நினைச்சு பார்த்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இவர் நம்பிக்கை கொள்கிறார். ஏன்? ஆண்டவர் யாரு? சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு உண்மை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம் பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைப்போம். அந்த வார்த்தை சொன்னவர் யார்? சாதாரணமானவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார், வாக்கு கொடுத்திருக்கிறார். சூழல் ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்குது. நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் இல்லைங்க, வசனம் ஒன்று சொல்லுது, ஆனா வசனத்துக்கு மாறா நம்ம குடும்பத்துல நடக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்தா பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, குடும்பம் ரட்சிக்கப்படுவாங்க வசனம் சொல்லுது. ஆனா காரியம் அப்படி நடக்கல, மோசமா போறாங்க, இன்னும் ரொம்ப தீவிரமா போறாங்க, இன்னும் ரொம்ப பாவத்துக்குள்ள போறாங்க, நம்பிக்கையே ஆற்று நிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நீங்க உண்மையுள்ளவர் தானே, நீங்க சொன்னா நிறைவேற்றுவீங்க தானே, நீங்க பொய் சொல்லுகிற ஒரு மனுஷன் இல்லையே, நீங்க மனமாற மனுபுத்திரன் இல்லையே, சொன்னா கண்டிப்பா செய்வீங்களே. வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார்க்கிறோம், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் எனக்கு கண்டிப்பா செய்வார். 119ஆம் சங்கீதத்துல 49:50வது வசனம் பாருங்க. பயங்கர நெருக்கத்துல பிரச்சனைக்குள்ள போறாராம். அப்ப அவரை தூக்கி நிறுத்துவது என்ன? கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தாராம், வாக்கு கொடுத்தாராம். அந்த வாக்கை நினைச்சு பார்க்கிறாரு, கவலை மாறுகிறது, நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு. வாசிப்போம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்ன
உயிர்ப்பித்தது. காரியம் நடக்கல, காரியம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனா வசனம் ஞாபகம் வந்துச்சான், வாக்கு ஞாபகம் வந்துச்சான், அது அவருக்கு ஆறுதலா மாறுந்துச்சான். அந்த ஆறுதலின் வார்த்தை தன்னை உயிர்ப்பித்ததுன்னு சொல்லுகிறார். அதுதான் புலம்பல் புஸ்தகத்துல சொல்லுகிறார். எப்படி இந்த நம்பிக்கையற்ற சூழலை நீங்க நம்பிக்கை கொள்ளுகிறீங்கன்னு கேட்டா, ஆண்டவர் வார்த்தை ஞாபகம் வந்துச்சு, அந்த வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவர், அது ஞாபகம் வந்துச்சு, நான் பலன் கொண்டேன் என்று சொல்லுகிறான். மறுபடியும் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 24வது வசனம். எப்படி எரேமியா தீர்க்கதரிசி நம்பிக்கையற்ற நிலைமையில நம்பிக்கை கொண்டாரு, வாசிப்போம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். 3வது இதில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், எப்படி எரேமியா தீர்க்கதரிசி பலன் கொண்டாருன்னா, பொருட்கள் இழந்து போயிட்டாங்க, வீடு இழந்து போயிட்டாங்க, சொத்துக்களை இழந்து போயிட்டாங்க, சுகத்தை இழந்து போயிட்டாங்க, ஃப்ரீடம் இழந்து போயிட்டாங்க. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இன்னைக்கு அடிமைகளாய் வெண்கல சங்கிலி வச்சு இழுத்து கொண்டு போகப்படுகிறான். பயங்கர வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இல்லை. இவர் சொல்லுகிறார், எப்படி நம்பிக்கை கொள்றேன்னு கேட்டா, என்னுடைய பங்கு காசு அல்ல, என்னுடைய பங்கு சொத்துக்கள் அல்ல, என் பங்கு வீடு இல்லை, என் பங்கு யாரு? கர்த்தர் தான் என்னுடைய பங்கு. அதை நினைச்சு பார்க்கிறேன். சொத்து பங்கா இருந்துச்சுன்னா, அது போயிருச்சுன்னா நான் சோர்ந்து போயிடுவேன். காசு என் பங்கா பங்குன்னு என்ன அர்த்தம்? நமக்கு வரக்கூடிய இப்போ சொத்துல பிரிச்சு கொடுக்குறான், என் பங்குன்னு சொல்லுகிறான். அப்போ அதை நம்ம ரொம்ப நம்புகிறோம். ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் நம்பிக்கை அந்த காசுல வைக்கல, அந்த வீட்டில் வைக்கல, ஜனங்கள் மேலே வைக்கல, என் நம்பிக்கை யார் மேலே வச்சேன்? கர்த்தர் மேலே வைக்கிறேன். இதெல்லாம் ஒளிந்து போயிடும், அவர் என்ன செய்ய மாட்டார், ஒளிந்து போக மாட்டார். ஆகையால் நான் என்ன செய்வேன்? நம்பிக்கை கொள்வேன் என்று சொல்லுகிறார். என்னாகம புஸ்தகத்துலங்க 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு, ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆரோனின் புத்திரருக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என்னாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வாசிப்போம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதை சொத்தா பாத்துறாத, அதை சுதந்திரித்து கொள்ளாத, அதை தேடி போகாத, அதுக்காக பிரயாசப்படாத, அது இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, நானே உன்னுடைய பங்கு. இந்த சங்கீதத்தில் மறுபடியும் தாவீது சொல்லுவார், கர்த்தாவே நீரே என் பங்கு. அவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ பெரிய ராஜா, அத்தனையும் இருக்கு, ஆனால் மனசு அதன் மேலே வைக்கல. கர்த்தர் என் பங்கு. இப்போ மனசு அதன் மேலே வைப்போமானா அது இழந்து போனால் கவலைப்படுவோம். என் மனசு கர்த்தர் மேலே வைப்போமானா அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். எப்படி எரேமியா சந்தோஷமா இருந்தார், தைரியமா இருந்தாருன்னா, என் பங்கு பூமியா இருக்கவில்லை, என் பங்கு உலகமா இருக்கவில்லை, என் பங்கு சொத்துக்களா இருக்கவில்லை, என் பங்கு கர்த்தராக இருந்தார். கர்த்தரே என் பங்கு, அவர் மேல நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது 4வது இந்த புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். நீங்க 25, 26, 27ங்கிற வார்த்தைங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது 3 குரூப்பா, 3 வசனங்களா எபிரேய எழுத்துக்களுடைய ஒரு எழுத்துல வரும். இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட எழுத்து மட்டும் ரிப்பீட் ஆகலையா, வார்த்தை ரிப்பீட் ஆகிருக்கா. என்ன வார்த்தை? குட் குட் குட்ங்கிற வார்த்தை, நல்லது நல்லது நல்லதுங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையில ஆரம்பிச்சிருக்குமா இந்த 3 வசனங்கள். இவருங்க என்னென்ன, அதாவது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நல்லதா இருக்கிற ஒரு சில காரியத்தை இவர் காண்கிறாரு, கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளுகிறார். எல்லாமே தீமை போல தெரிகிறது, எல்லாமே அழிவு போல தெரிகிறது. எங்க சுற்றி பார்த்தாலும் மரணம், எங்க சுற்றி பார்த்தாலும் அழிவு, எங்க சுற்றி பார்த்தாலும் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை. ஆனால் எதுவுமே நல்லதா தெரியவில்லை. ஆனால் இவரோ அதன் நடுவில் கூட நல்லதா இருக்கிற 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த 3 காரியத்தை நல்லதுன்னு யோசிச்சேன், நான் நம்பிக்கை கொண்டேன்னு சொல்லுங்க. என்ன அந்த 3 காரியம் நல்லதுன்னு சொல்லி வாசிக்கும் போது 25ஆம் வசனம் பாருங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இந்த உபத்திரவத்தின் நடுவில் இதுக்கு முன்னால பார்த்தோம், கர்த்தரை கிருபையுள்ளவரா பார்த்தார், கர்த்தரை வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவரா பார்த்தார். இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் என்று என்ன செய்கிறாரா சொல்லுகிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தானே. ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரன் யாருக்கோ டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்போது டிராக்ஸ் வாங்கின ரொம்ப கோவப்பட்டாராம். காசு வாங்கி, வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கி, வெள்ளைக்காரன்ட்ட காசு வாங்கி, எனக்கு இதை கொடுத்துட்டு இருக்கிறியா, உனக்கு கொடுத்த காசை எனக்கு கொடுத்து உன்னை விட நான் நிறைய செய்வேன் அப்படின்னாராம். இப்போ நீ காசு வாங்கி இப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களா. அவர் ஒன்றுமே சொல்லலை, என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரா. கூட்டிகிட்டு போனால் எங்கே கூட்டு போகிறாரு, வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரா. மரத்தடி கூட்டு போனாரா. அங்கே சைக்கிளை மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்களா. அந்த சைக்கிளுக்கு பின்னால் ஒரு பொண்ணை குழந்தைய கட்டி வச்சிருக்கிறாங்க. இது யாருன்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் குழந்தைன்னாங்களா. என் குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை, சரீர வளர்ச்சி இல்லை, அதனால் நடக்க முடியாது, அதனால் நான் வரும்போது கூட்டிகிட்டு வந்தேன், இந்த சைக்கிளை கட்டி வச்சுட்டு உனக்கு டிராக்ஸ் கொடுத்து வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு.
திரும்பி சரி இதோடு இது முடிக்கல, இன்னும் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போனாராம். வீட்டுக்கு போனார், குடிசை வீடு, சின்ன வீடு தான் அவருடைய வீடு. ஜாக்கிரதையா வாங்க, நல்லா குமிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். குமிஞ்சு உள்ள போன ஒரே இருட்டு, ஒண்ணுமே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஓரத்துல மூளையில ஒரு தாய் படுத்திருந்தாங்களாம், ஒரு சகோதரி படுத்திருந்தாங்க. கூனி குறுகி படுத்து இருக்கிறாங்க, அப்படியே சுருட்டி படுத்து இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லி கேட்டேன், என் மனைவி. என்னன்னு கேட்டாங்களாம், படுத்த படுக்கையில ரொம்ப வருஷமா என்ன செய்யறாங்க, பலவீனமா இருக்கிறாங்க. அவருக்கு ஆடி போயிட்டாராம். மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஒரே ஒரு பொண்ணு பலவீனத்தோடு இருக்கிறாங்க. அதவன் நடுவிலும் என் கூட டிராக்ஸ் கொடுத்து இயேசு நல்லவர்னு உன்னால சொல்ல முடியுமானா, அந்த இயேசு கண்டிப்பா என்னவதா இருக்கணும், நல்லவரா இருக்கணும். அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி சொன்னார். இந்த உபத்திரவத்தின் நடுவில், பலவிதமான நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள் நடுவில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நல்லவர்ங்கிற சுபாவம் அவருக்குள்ள என்ன வருது, சந்தோஷத்தை கொடுக்குது. ஆண்டவர் கெட்டவர் பிசாசு சொல்லுகிறான். ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் உன் பையன் எப்படி இருக்கிறான், ஆண்டவர் நல்லவராக இருந்தால் உன் குடும்பம் ஏன் இந்த சூழ்நிலை இருக்கிறது, ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை, பிசாசு சொல்லும்போது நான் அதெல்லாம் பார்க்கல. அவர் சுபாவம் என்ன, அவர் நல்லவர். எனக்கு தான் புரிஞ்சுக்க முடியல, அவர் நல்லதுக்காக தான் செய்வார். இந்த பலவீனம் நல்லதுக்காக, இந்த வேதனை நல்லதுக்காக, இந்த இழப்பு நல்லதுக்காக. கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? இந்த வசனம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். நான் அவருக்கு காத்திருக்காம போயிட்டேன், எங்கேயோ அவரை நான் தேடாம போயிட்டேன். ஆகையால் தான் எனக்கு நல்லவராய் தென்படலை. நான் காத்திருக்க ஆரம்பிப்பேன், நான் தேட ஆரம்பிப்பேன். ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருப்பார். ஏசாயா 64 அதிகாரம் 4வது வசனத்துல அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காருன்னு அந்த 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 அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். ஏசாயா 64 அதிகாரம் 4வது வசனம். இதுதான் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை பெருசுன்னு சொல்லி சொல்லுகிறார். சரி, ஏசாயா 64:4 வாசிப்போம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவருக்கு காத்திருக்கிறது நம்முடைய கடம். அவர் நமக்கு நல்லவரா கண்டிப்பா என்ன செய்வார், இருப்பாருன்னு வாசிக்கிறோம். அடுத்து புலம்பல் 3ஆம் அதிகாரம் மறுபடியும் வருவீங்கன்னா, எப்படி அவர் நல்லவரா கண்டாரு, எதில் அவர் நல்லவர், எது நல்லது, அவர் எதனால நம்பிக்கை கொண்டாருன்னா 26வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம் பாருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது. சூழ்நிலை டிஃப்ரெண்டா இருக்கு, பயங்கர மோசமா இருக்கிறது. அதன் நடுவிலும் நல்ல காரியத்தை பார்க்கிறார். என்ன நல்ல காரியத்தை பார்க்கிறாரு? கர்த்தர் என்னை ரட்சிக்க கண்டிப்பா இறங்குவார், ஏற்ற நேரம் கர்த்தர் வருவாரு, அவர் என்னை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்காக என்ன செய்யறாரா, காத்திருக்கிறார். மனுஷனை தேடி போகல, யாரோ ஒரு அதிகாரியை தேடி போகல, தன்னை அடிமைப்படுத்தி வைக்கிற பாபிலோன் அதிகாரிட்ட அவர் போகல. அவர் சொல்றாரு, எனக்கு ரட்சிப்பு யார் கொடுப்பாரு, கர்த்தர் தான் கொடுப்பாரு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு என்ன செய்யும், எனக்கு ஒத்தாசை வரும். நான் அவருக்காக காத்திருப்பேன். அவர் ரட்சகர், கண்டிப்பா ரட்சிப்பாரு. இப்படியே இருக்க போகிறது இல்லை, இது நீடிக்க போகிறது இல்லை. ஒரு நாள் வரும், அவர் குறித்த நேரம் வரும், அன்னைக்கு நீ தூக்கி எடுப்பார். அவருக்காக நான் காத்திருப்பேன். அவசரப்பட்டு மாம்சத்துல போக மாட்டேன். சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டரை மறுதலிக்க மாட்டேன். சூழ்நிலை இப்படி இருக்குன்னு மாம்சத்துக்குள்ள போக மாட்டேன். சூழ்நிலை இப்படி இருக்குன்னு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அவருக்காக காத்திருப்பேன், அவருக்காக காத்திருப்பேன். 123ஆம் சங்கீதத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம், முதல் 2 வசனம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, என் கண்கள் உண்மையேன்னு செய்கிறது, நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கிறது போல, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரே என்ன செய்ய நோக்கி கொண்டிருக்கும். இவர் சொல்றாரு, நான் வேற யார்கிட்ட போய் உதவிக்காக நிற்கிறத விட கர்த்தருக்கு உதவிக்காக நிற்பது தான் என்னது நல்லது. அவர் ஏற்ற நேரம், சரியான நேரம், தாமதம் பண்ண மாட்டார். ஏற்ற நேரம் எனக்கு இறங்குவார். அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லதுங்கிறார். அடுத்தது எது நல்லதுங்கிறாரு? 27ஆம் வசனத்துல தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அதை சொல்லிட்டு அடுத்த 2 வசனம் பாருங்க. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. அடுத்தது எது நல்லதுன்னு சொல்லி இவர் தைரியப்படுத்திக் கொள்ளுகிறாருன்னா, இந்த வயதுல, இந்த சூழ்நிலையில, இந்த பாடுகள் எனக்கு நல்லது, இந்த நுகம் எனக்கு நல்லது, இந்த பலவீனம் எனக்கு நல்லது, எனக்கு புரிஞ்சுக்க முடியல, எனக்கு நல்லதுன்னு ஆண்டருக்கு அனுப்பியிருக்காரு. இந்த பாடுகள் நடுவில் எனக்கு நன்மை உண்டாகும். அந்த பாடுகளை சாபமா அவர் பார்க்காம பாடுகளை ஆசீர்வாதமா பார்த்தார்.
கர்த்தர் நல்லவர் என்று பார்த்தாரு, அவருக்காக காத்திருப்பது நல்லது என்று பார்த்தாரு. இந்த பாடுகளை கூட அவர் பார்க்கிற பார்வை மாறிடுச்சு. ஆண்டவர் நல்லதுக்காக தான் செய்வார். அவர் நல்லவராக இருந்தா அவர் கொடுப்பது என்னவாதான் இருக்கும், நல்லதா இருக்கும். இதே அதிகாரத்துல தான் கர்த்தரிடத்துல இருந்தா நன்மையும் வரும் தீமையும் வரும். நன்மை மட்டும் இல்லை தீமையும் வரும். அப்ப அவர் பார்வையில் அது நன்மை, எனக்கு அது கொடுத்த எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நான் பார்க்கிற பார்வை தீமை, ஆனா அவர் பார்வையில் அது நன்மையா இருக்கிறது. ஏன்னா பைபிள் சொல்லுது இல்லைங்க, ரோமர் 8:28 அவரிடத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்கிறது, நடக்கும். நன்மையா நடக்கும் சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், அது முடிவு நன்மையா இருக்கும். அதை நினைச்சு பார்த்து நம்பிக்கையற்ற சூழ்நிலையும் கர்த்தருக்குள்ள எரேமியா நம்பிக்கை கொள்வதை நம்ம பார்க்கிறோம். கடைசியா 31, 32, 33 பாருங்க, எப்படி அவர் நம்பிக்கை கொண்டாரு, எப்படி பலன் கொண்டாரு, பாடுகள் நடுவில் சோர்ந்து போகாம இருந்தாருன்னா 31, 32, 33 வாசிப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அது ஆண்டுடைய ஒரு சுபாவம், அவர் உற்சாகப்படுத்துகிறது. என்றென்றைக்கும் அவ்வளவுதான், நான் வரவே மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் மனுஷன் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. அவர் என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். பைபிள் சொல்லுது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனா உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் நல்லவர். கொஞ்ச நேரம் கைவிட்டது போல இருக்கும். பாருங்க, இந்த யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துலங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை கர்த்தர் சொல்லும்போது, என்னை பகைக்கிறவர்களை குறித்து 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன். ஆனா அவரை நேசிக்கும் போது, அவரை தேடும் போது, அவரை ஆராதிக்கும் போது அங்க 3 நாளுங்கிறார். இங்க சொல்றாரு 1000 தலைமுறை என்ன செய்வேன், இரக்கம் காராட்டுவேன். இங்கே 3 நாள் தான் சொல்லணும். அதாவது ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய இரக்கம் ரொம்ப பெருசு, அப்படி கிருபை நன்மை பெருசு. அதை புரிந்து கொண்டவர் அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் என்றைக்கு என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டாரு. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வாரு. அடுத்து சொல்லுகிறாரு, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதில்லை. கைவிட்டது போல இருந்தாலும் அவர் கைவிடலை, தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்கிறார். மேலேருந்து கீழே விழுந்தாலும் அவர் கை என்ன செய்ய தாங்கி பிடிக்கும். ஒரே ஒரு பகுதி மட்டும் வாசி நம்ம முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 பலவிதமான நெருக்கங்கள் நடுவில் எப்படி பவுல் அப்போஸ்தலன் சந்தோஷமா கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சுன்னா, ஆண்டுடைய ஒரு சுபாவத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிப்போம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. நெருக்கம் வருது, ஆனா ஒடுங்கி மட்டும் என்ன செய்ய மாட்டோம், நான் போக மாட்டோம்னு சொல்லுகிறார். கலக்கம் வருது, ஆனா மனசு முறிஞ்சு நாங்க ஓடி போக மாட்டோம்னு சொல்லுகிறார். துன்பம் வருது, துன்பப்படுத்தப்படுகிறோம், ஆனா கர்த்தர் எங்களை கைவிடவே மாட்டாரு, அவர் எனக்கு தாங்கி கொண்டே பிடிப்பாருன்னு வாசிக்கிறோம். கடைசியா எல்லாரும் சேர்ந்து என்னை தள்ளுகிறாங்க, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து மட்டும் போக மாட்டேன். ஏன், ஆண்டவர் என் கூட இருக்கிற. இந்த நம்ம இன்னைக்கு வாசிச்ச பகுதியில் 7 காரியங்கள் நமக்கு முன்னால வைக்கப்படுகிறது. எப்படி எரேமியானால அந்த வித்தியாசமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பிக்கொண்டு சந்தோஷமா வாழ முடிஞ்சு. முதல்ல அவர் கிருபை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டார். 2வது அவர் வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவராய் இருந்தாருன்னு வாசிக்கிறோம். 3வது என்னுடைய பங்கு பூமி அல்ல, என்னுடைய பங்கு சொத்துக்கள் அல்ல, என் பங்கு யாரு, கர்த்தர். இதை நான் சொத்தா பார்த்தா இது இல்லைன்னா சோர்ந்து போயிடுவேன். என் சொத்து பூமி அல்ல, இந்த பூமிக்கு பொருட்கள் அல்ல, கர்த்தர் தான் என் சொத்து என்று சொல்லி அதன் மேல நம்பிக்கை வச்சாருன்னு வாசிக்கிறோம். அடுத்த 3 காரியங்கள், நல்லது நல்லது நல்லது. யார் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர், அவரை தேடுகிறவர்களுக்கும் அவரை காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் நல்லவர் என்று சொல்லுகிறாங்க. அடுத்தது எது நல்லதுன்னு கேட்டா, மனுஷனுக்காக காத்திருக்கிறது இல்லை. பாபிலோன் ராஜா இறக்கப்பட்டு சாப்பாடு கொடுக்கணும், பாபிலோன் ராஜா இறக்கப்பட்டு எனக்கு வீடு கொடுக்கணும், நான் அவனுக்காக காத்திருக்க மாட்டேன். என் ஆண்டவர் சொன்னாதான் பாபிலோன் ராஜா செய்ய முடியும், அவர் சொல்லலைன்னா அவங்களால செய்ய முடியாது. அதனால அவருக்காக என்ன செய்வேன், காத்திருப்பது நல்லது என்று சொல்லுகிறாங்க. அடுத்தது வாசிக்கிற உபத்திரவத்தை நான் ஆசீர்வாதமாக தான் நான் பார்ப்பேன், சாபமாய் பார்க்க மாட்டேன். இளம் பிராயத்தின் நுகத்தை சுமப்பது நல்லது, இது கர்த்தர் என் மேல வைத்தாரு, ஆண்டு இரக்கமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி வாசிக்கிறோம். கடைசியா வாசிச்சோம், ஆண்டு என்னென்றைக்கு என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். எப்படி பலன் கொள்ள முடிஞ்சு, ஆண்டு கைவிடாத ஒரு தேவர், கைவிடாதவரையும் கூட இருக்கிறார். மனப்பூர்வமாய் மனுபுத்திரை சஞ்சலப்படுத்துவதில்லை, அவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவார். நம்ம ஜெபிப்போம், ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இன்னைக்கு காலையில் கூட நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டா, ஆண்டவரே என்ன வாழ்க்கை சுவாமி இது, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு பிடிமானமே இல்லாதது போல என் வாழ்க்கை போயிட்டே இருக்கு, பிசாசு என்னெல்லாம் சொல்லி என்னை சோர்வடைய பண்ணுவான். ஆனால் இந்த நம்ம புலம்பல் புஸ்தகத்தில் அன்னைக்குடைய பின்னணியை யோசிச்சு பார்த்தா,
எல்லாமே இழந்த ஒரு நிலைமை. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், ஒரு சிலர் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் அங்க இங்க சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, பலவிதமான அவமானங்கள், நிந்தைகள், அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, அடிக்கிறாங்க, சங்கிலியில தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ராஜா குருடாக்கப்பட்டவரா சிறைச்சாலையில் இருக்கிறாரு, ராஜபுத்திரர் எல்லாம் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் எரேமியா நம்பிக்கை கொண்டாருன்னு வாசிக்கிறோம். எப்படி முடிஞ்சிச்சு? நமக்கு இன்னைக்கு காலையில் கற்றுக் கொடுக்கிற நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். என் கண்கள் அந்த சூழ்நிலைகள் மேல வைக்காம கர்த்தர் மேல வைப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் கைவிடாத தேவன். என் பங்கு பூமி அல்ல, என் பங்கு கர்த்தர். இது நல்லதுக்காக தான் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அன்று இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைய தடவை பிசாசி எங்க கண்களை பூமியே பார்க்க வச்சு, அன்று பூமிக்குரிய காரியங்களே பார்க்க வச்சு சோர்வடைய வைக்கிறானப்பா. எங்க கண்களை ஏறெடுத்து பார்க்க கிருபை கொடுங்க. உம்மை பார்க்கிற கண்களை எங்களுக்கு தாங்க. மேல் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. மேலானவர்களை தேடுகிற கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசி நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் உங்க மேல நம்பிக்கை கொண்டாரு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இன்னைக்கு காலையில் தருவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க கிருபை உள்ளவர், இன்றைக்கும் நீர் கிருபை உள்ளவர், நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வைராக்கியம் உள்ளவர், இன்றைக்கு நீர் உண்மை உள்ளவர். எங்க பங்கு பூமி இல்லை ஆண்டவரே, எங்க பங்கு நீங்க தான் ஏசப்பா. எங்களுக்கு நீங்க நல்லவராகவே இருக்கிறீங்க. நாங்க தான் காத்திருக்க மாட்டேங்கிறோம், நாங்க தான் தேட மாட்டேங்கிறோம். நல்லவராக அனுபவிக்க முடியாம போய்விடுகிறது. ரட்சிப்புக்காக அங்க இங்க நாங்க ஓடி விடுகிறோம். உம்முடைய ரட்சிப்புக்காக, உம்முடைய வேலைக்காக, குறித்த நேரத்துக்காக பொறுமையாய் காத்திருக்கிறவர்களா அவசரப்படாம கர்த்தர் வருவாரு, கர்த்தர் கிரியை செய்வாரு, கர்த்தர் உயர்த்துவாரு, கர்த்தர் ரட்சிப்பார் என்று கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களா மாற்றுங்க. பாடுகளை குறித்து எங்க பார்வையை மாற்றுங்க. இது நல்லது, தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆக முடியாதான், என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே என் ஆண்டவர் சிச்சிக்கிறார் என்று சொல்லி பாடுகளை பார்க்கிற பார்வை எங்களுக்கு மாற்றுங்க. எல்லாத்துக்கும் மேல கைவிடாத ஒரு தேவன் அப்பா. நீங்க எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் விட்டுட்டு போகலாம், தனிமைப்படுத்தப்படலாம், ஆனா கைவிடாத ஒரு தேவன், என்றென்றைக்கும் சஞ்சலப்படுத்தாத தேவன், இறங்குகிற ஒரு தேவன் ஆண்டவரே. அந்த தேவன் எங்களோடு இருக்கிறீங்க. உங்களை நம்பி சார்ந்து எல்லா சூழ்நிலைகளும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.